அன்பு சார் நாடக கலா ரசிக பெருமக்களே, கலையின் மீது அபிமானம் கொண்டு அமர்ந்திருக்கின்ற கலா ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவரும் எங்களுடைய நாடக கலைக்குழுவின் சார்பிலே மனம் கனிந்து நன்றி தெரிவித்து வருகிற வருகிறவனை அன்போடு வரவேற்கின்றோம். நன்றி நன்றிகள். வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். நாடகம் ரொம்ப சிறப்பாக ஆரம்பிச்சுட்டான், நல்லபடியா துவங்கியாச்சு, அதை நல்லபடியா முடிச்சு விடலாம். அதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். நல்லபடியா உட்காந்து ரசிக்கலாம், அதுக்கு தான் அவங்களும் வந்திருக்காங்க. அவங்க நல்லபடியா ரசிக்கிறோம், நம்ம நல்லபடியா நடிக்கிறோம். இது ரெண்டும் நல்லபடியா நடக்கணும்னா அந்த ஆண்டவனுடைய அருள் நமக்கு இருக்கணும். சாமியுடைய தயவு இல்லாம எந்த காரியமும் நடக்காது. ஏன்னா நாடகம் வச்சதை எதுக்கு வச்சிருக்காங்க? சாமி கும்பிடுத்தான். சாமி கும்பிடலன்னா நாடகம் வைப்பாங்களா? நம்ம 10 பேருக்கு பொழப்பு கிடைக்குமா? அப்ப சாமி முக்கியம். நம்மளும் ஒன்றும் சும்மா ஆரம்பிக்கல, சாமி கும்பிட்டு ஆரம்பிச்சான். அப்பா தேங்காய் பழத்தை கொடுத்து உடைச்சு சாமி கும்பிட்டு வாடான்னா அவன் அக்னி சட்டி எடுத்து வாரியான். கும்பிட்டு சூடத்தை வச்சு கொளுத்தி கொண்டு வந்து மூக்க வாட்ட தெரிஞ்சான். அப்ப நாங்களும் சாமி கும்பிட்டு ஆரம்பிச்சிருக்கோம். சாமி கும்பிடாத ஆள் இந்த உலகத்துல யாரு இருக்கா? யாருமே இல்லை. ஒரு வச்சுக்க களவாட போறவன் கூட சாமியை கும்பிட்டுக்கிட்டு தான் போவேன். எல்லாம் களவாடி கூட வா, அவனுக்கு சாமி இருக்கா இல்லையா? சாமி நான் தொழிலுக்கு கிளம்பிட்டேன், அவனுக்கு அதான் தொழில். நம்ம நாடகம் ஆடுறேன், களவாடுறேன். நான் போற பக்கம் எவன்டையும் சிக்கி சீரழிஞ்சு அடிபட்டு துன்பப்படாம என்னை காப்பாத்தி கொண்டு வந்துட்டீங்கன்னா களவாண்டதுல 3ல் 1 பங்கு உனக்கு உண்டியல்ல போட்டு போனேன். யாரு களவாணி? அவனு கும்பிடுறேன். அவனை பிடிக்க போறாங்களே காவல்துறை அதிகாரிகள், அவங்களும் ஜாமீன் முடிச்சு தான் போவாங்க. 15 நாளா நம்ம கையில சிக்க மாட்டேங்கிறான் சாமி. அவன் டெமிக்க கொடுத்துட்டு அலையிறேன். இன்னைக்கு எப்படியாவது அவனை நான் பிடிக்கணும். பிடிச்சுட்டேன், 1 மாசத்து சம்பளத்தை உண்டியல்ல போட்டுறேன். சாமி குழப்பத்துல இருக்கு. 2 வயலும் காசு தர முடியாத யாருக்கு உதவுறது? அவனை மாட்டி விடுறதா இல்ல எஸ்கேப் பண்ணி விடுறதா அப்படின்னு சாமியை குழப்பப்படாது. என்னைய பொறுத்தவரை தேங்காவில் உடைச்சு வைக்கிறது கூட ஒரு வகையில் லஞ்சம் தான். சாமி நம்மகிட்ட எதுவுமே கேட்காது, நம்மளும் சாமிகிட்ட எதுவும் கேட்கப்படாது. சாமியை போய் கும்பிட்டோமா எப்படி கும்பிடணும்? எல்லாத்தையும் நல்லா வச்சுக்கிட ஆண்டவா, அதோட வந்துடணும், அவ்வளவுதான். அதை விட்டு நம்மளால சாமியோட பிசினஸ் பேசுறேன். என்ன பிசினஸ்? நீ மட்டும் இந்த காரியத்தை எனக்கு முடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா உனக்கு ரெட்டக்கடா வெட்டுறேன், இல்லைன்னா மசூரோட வெட்ட மாட்டேன் போல. நான் கேட்கிறேன், சாமி நமக்கு நான் அடியாள் வேலையா பார்த்துக்கிறது. நம்ம கொடுக்குற காசை வாங்கிட்டு பொங்கச்சோறு தின்னு கல்யாணம் அவனை போட்டுரு, அவனை கையை காலை முடைக்கிடு, அவனை கண்ணை குத்தி விடு,
அந்த வேலையா பார்க்குது. அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. சாமிகிட்ட பொதுவாக எல்லாத்தையும் நல்லா வச்சுக்கிட்டு ஆண்டவான் கும்பிட்டுட்டா அந்த எல்லாத்தையும் நம்மளும் அடக்கமா இருக்கா. ஓஹோ, எல்லாரும். அதனால இப்ப நீங்க சாமியை மனசுல கும்பிட்டுக்கிட்டு நாடகத்தை எப்படி பார்க்கறோம்ன்றத உங்களுக்கு தெளிவா சொல்றேன். கண்ணாலை நாடகத்தை இப்ப முதல்ல நோட்டீஸ் வாசிக்கிறேன், சேர்ந்து வாசிப்போமே. அப்படி வேணாம், இல்ல ஒன்னா தானே தான் வந்தா. ஆமா ஆமா, சில விஷயத்தை தனித்தனியா வண்டியில வரல ஒன்னா வந்தா, சாப்பிடல ஒன்னா போனா. நோட்டீஸ் படிக்கல, நம்ம நோட்டீஸ் படிக்கல, நான் பாட்டுக்கு படிக்கல, நீ பாட்டுக்கு உட்காந்துருக்கணும். நீ வாசிங்கன்னா நான் பேசுறது கேட்காம போயிடும், சரியா? கோவிலிப்பட்டியில் அமைந்து அருள்வாழ்த்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ சோழவள முத்துமாரியம்மன் திருக்கோவில் 39ஆம் ஆண்டு பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு இந்த வண்ண மின்னல் கலையகத்திலே கோவிலிப்பட்டி தெய்வ திரு பி சுப்பிரமணியம் அவர்கள் நினைவாக சுப மணிமேகலை குடும்பத்தார்கள் உபயமாக நடத்தும் நாடகமாக இந்த சிங்கார கலைஞர்கள் நடைபெற்ற நாடகம் வள்ளி திருமணம் என்ற நாடகம் விமர்சையாக இங்கே நடைபெறும். நாடகத்தில் பங்கு வரக்கூடிய நடிகர் மாணவர்கள் தென்னக மேடைகளுக்கு வெற்றி பரிசு கொட்டிக் கொண்டிருக்கும் நடிப்பு செய்ய நாயகன் உங்கள் அபிமான செல்வன் சங்கீத சாம்ராட் என புகழ்பெற்ற பொய்கைப்பட்டி CS தமயந்தன் அவர்கள் இங்கே வேலன் வேடன் விருத்தம் அளிக்க காத்துள்ளார். அதற்கு இணையாக குயிலுடைய கானங்களை பாடி மகிழ்ச்சி காத்திருக்கின்றார் விலிசி கோகிலவாணி. அன்பு மகள் அமையபுரத்தை சார்ந்த கே நந்தினி அவர்கள் இங்கே வள்ளி நாயகமாக நடிக்க காத்திருக்கின்றார். வள்ளிக்கும் முருகனுக்கும் எப்படியாவது மனமுடித்து தீர வேண்டும் என கச்சை கட்டி கொள்வார் காத்திருக்கின்றார். சொல்லெடுக்கு வீரர் முறையோடு பேசி உரையாட காத்திருக்கின்றார். அன்பு மாப்பிள்ளை கரங்குளம் பி ஜெய மாதவன் அவர்கள் இங்கே நாரதம் கழிக்க காத்திருக்கிறார்கள். சிறப்பு. அதற்கு அடுத்தபடியாக பக்க மேயர்களாக பக்க வரமாக போட்டுறீங்களா? போட்டு வாங்க போட்டு
இங்கே பங்கு வரும் கலைஞர் பெருமக்களுக்கு நமது கிராமத்தின் சார்பிலே ஆடிய விருது கௌரவிக்கிறார்கள். முதலாவதாக ஆர்மணிய கலைஞர் சுரேஷ் அவர்களுக்கு இங்கே ஆடிய விருது கௌரவிக்கப்படுகிறது. மிருதங்க வித்வான் அனுபவன் பிரகாஷ் அவர்களுக்கு ஆடிய விருது. ஆல்ரவுண்டர் முத்துராஜ் அண்ணார் அவர்களுக்கு ஆடிய வைக்கப்படுகிறது. தாளக்கலைஞர் அன்பு தம்பி கர்ணன் அவர்களுக்கு ஆடிய வைக்கப்படுகிறது. இங்கே போனாக நடித்து நம்மெல்லாம் பயிர்த்து கொடுக்கும் மரியாதைக்குரிய வசதிக்குரிய அருமையான சகலகலா பலவன் ஹரிகரன் அவர்களுக்கு கம்பியல சார்பாக பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. ஒலிபெருக்கி நிலையத்தார் அவர்கள் உரிமையாளர் அண்ணா அவர்களுக்கு இங்கே ஆடிய வைக்கின்றார்கள். ஈஸ்வரி ஆடியோஸ் உரிமையாளர் அவர்களுக்கு ஈஸ்வரி ஆடியோஸ் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பிலே ஆடிய வைக்கிறார்கள். மேலும் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற மதிப்புக்கு மரியாதைக்குரிய காவல்துறை அதிகாரி அவர்களை மேடைக்கு வருமாறு கிராமத்தின் சார்பிலே அன்போடு அவர்களை அழைக்கின்றோம். எங்களுக்கு பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டிய கோவிலிப்பட்டி கிராமத்தார்களுக்கும் இளைஞர்களுக்கும் மகளிர் மன்றத்திற்கும் கள்ளல் காவல் நிலையத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கம். தொடர்ந்து இங்கே வரையிலிருந்து சிறப்பித்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் மற்றும் அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து நாடகம் சிறப்பாக நடைபெறும். அனைவரும் அமைதி காத்து தருமாறு அன்போடு கிராமத்தில் கேட்டுள்ளோம். கலைஞர் பெருமக்களை கௌரவிக்கின்ற வகையிலே ஆடி இணைத்து பெருமைப்படுத்திய மாபெரும் கிராமத்தார்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மேலும் இங்கே பக்க மேளங்களாக பக்கபலமாக இசைகளை இசைக்க வந்திருக்கிறார்கள். இது சிவேந்தர்கள் ஆர்மணி சக்கரவர்த்தி மேலு சித்திரகம் அன்பு தம்பி பேரானூரே சுரேஷ்குமார் அவர்கள் ஹார்மோனி பண்பின் பாடல். காசிதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்குள் இது தெரியுமப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. காசிதான் கடவுளப்பா, கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்கிறது மனமே, கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்கிறது மனமே. நீ தேடும் போது வருவதுண்டோ, போகும் போது சொல்வதுண்டோ, நீ தேடும் போது வருவதுண்டோ, இது போகும் போது சொல்வதுண்டோ. ஆசைதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. கல்லறை கூட சில்லறை இருந்த வாய்திறந்தே மொழி பேசுமடா, கல்லறை கூட சில்லறை இருந்த வாய்திறந்தே மொழி பேசுமடா. இல்லாதவன் சொல் சபையேறாமல் ஏளனமாக போகுமடா. ஆசைதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. கைக்கு கை மாறும் பணமே
விட்டு போகும் போது சொல்வதும் நீ தேடும் போது வருவதும் விட்டு போகும் போது சொல்வதுண்டு. அருமையான பாடல். நல்ல ஒரு கைத்தட்டுகள் கொடுத்து பாராட்டலாமே. ஏன் இப்படி நாடகம் எல்லாம் நாடகம் தான் பாக்குறேன். நாடகம் பார்த்தா ஒரு உற்சாகமா கையை தட்டி ஆடவரமா இருக்கணுமா இல்லையா? திருவிழா வச்சிருக்காங்க, திருவிழா தட்டுவாங்க. ஏன் தட்டலன்னா என்ன காரணம்? அவன் நினைக்கிறாங்க நாடகம் பார்க்க வந்தோமா இல்ல கை தட்ட வந்தோமா. ஓஹோ, அங்கே சம்பளம் வாங்குறாங்க, வேலை ஆடுறாங்க. நம்ம கண்ணிலையும் பார்க்கணும். ஏன் கையை தட்டணும்? பரவாயில்ல, தட்டினா தட்டட்டேன், தட்டலைன்னா அவனும் பிரச்சனை இல்லை. மிக சிறப்பான ஒரு பாடல். காசியை தான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமாப்பாங்கிறேன். அது ஏன் சொன்னாங்க? கடவுளுக்கே காசுதான் கடவுள் தெரிஞ்சதுனாலதான் உண்டியில வெளியில வச்சேன், சாமியை கொண்டு உள்ள வச்சேன். எதுக்கு உண்டிய வெளியில இருக்கு, சாமி உள்ள இருக்கு? உண்டியில் வெளியில இருந்தாத்தான் உண்டியில் நிறைய, உண்டியில் நிறைஞ்சாத்தான் சாமிக்கே திருவிழா கொண்டாடலாம். இப்ப காசுதான் முக்கியம்னு கடவுளுக்கும் தெரிஞ்சிருக்கு. தெரியுதா? அருமையான கருத்து சொன்னேன். சுரேஷ் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து நந்திக்கு ஒப்பாக மத்தளத்தை சேர்த்துக் கொண்டிருக்கிறார் மருதக சக்கரவர்த்தி அன்பு மகன் கருவை சார்ந்த பிரகாஷ் அவர்கள். மருதகவான் டோலக்கன் தமிழா தொப்பி சீவனி அடைக்குது.
தள்ளி விட்டாண்டா என் பையன். இது சிறப்பு, சிறப்பான வாத்தியம். தம்பி அருமையா வாட்சாப்ல நீங்க என்னமா வாட்சிகள்? அது என்னது? நாதஸ். நாதஸ்வரம் கேள்விப்படுங்க, அது பெருசா இருக்கு. நீலமாவுல இருக்கும். அது நாதஸ்வரம் லென்த்தா இருக்கும். இது நாதஸ் சிவாலி மட்டும்தான். இதே இப்படி சுருங்கி போய் கிடக்கு. சுருங்கிருச்சு, என்ன பண்றது? ஏன் இப்படி சுருங்குச்சு? ஆளுக்கு வாய் வச்சாங்கன்னா சுருங்காமலாம் இருக்கேன். எது வாய் வைக்கிறாங்க? எல்லாம் இப்படி ஊதுறானே இப்படி ஊதுறானேன்னு ஒரு கண்ணு பட்டு திஷ்டி விட்டுருச்சு. வாய் வைக்க கூடாது யாரும். அந்த வேலையே இருக்கக்கூடாது. இங்கே இசைக்கலைஞர்களுக்கு பாராட்டி கமிட்டியின் சார்பாக அருமையனார் முத்துவேல் அண்ணார் அவர்கள் ரூபாய் 500 நன்கொடையாக வழங்கியிருக்கிறார்கள். மேலும் கமிட்டியின் சார்பாக அண்ணார் முத்துவேல் அண்ணார் அவர்கள் ரூபாய் 1000 எனக்கு நன்கொடையாக வழங்கியிருக்கிறார்கள். அண்ணார் அவர்களுக்கு எங்கள் கலைக்குழுவின் சார்பிலும் இசைக்குழுவின் சார்பிலும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். மேலும் இங்கே ஆளுடைய சேர்த்துக்களை எல்லாம் நிகழ்த்து கொடுக்கிறார் பலவாத்திய சக்கரவர்த்தி அருமையனார் செல்லியம்பட்டி எஸ்டி முத்துராஜ் அவர்கள். ஆல் ராவ். ஒவ்வொருத்தரும் விடாக்கண்ணா குடாக்கண்ணா தானே இருக்கீங்க. இன்னும் இருக்கா? இங்க அதுக்கு பாப்பா அருமை அருமை அருமை. அதான் ரொம்ப கஷ்டமான வாத்தியம். இதுக்கு பேர் இங்கிலீஷ்ல முகர் சிங் பேர். ஐயா சின்ன பிள்ளையை கட்டுற அரைமுடி மாதிரி இருக்கும் பார்க்கறது. ஆனால் ரொம்ப கஷ்டமான வாத்தியம்.
கொஞ்சம் ஏமாந்தாலும் நாக்கு ரெண்டா பிளந்து விடும். ஆமா, இதெல்லாம் பழைய கச்சேரிகள்ல தான் அந்த வாத்தியங்கள்லாம் வாசிப்பாங்க. அது நாடக உலகத்துக்கும் கொண்டு வந்து வாசிக்கணும்னு அறிமுகப்படுத்தின உத்தராச்சலுக்கு வாழ்த்துக்கள். நீங்க கத்துக்கிட்டு ஏன்னா விட்டுட்டீங்க? அது வீட்டுல வேணாம்ட்டாங்க. எதுக்கு வீட்டுல வேணாம்னுச்சு? அதே கொஞ்சம் மிஸ் ஆனாலும் நாக்க ரெண்டா பிளந்து விடும். ஓ, நாக்கு தானே போகுது. ஆமா, பேச முடியாம போனாலும் பரவாயில்ல. அத்தடி நாக்க வச்சுதான் பிழைக்க, அப்புறம் அதுவும் போச்சு நக்கிறதா? பாட்டு சுத்தமா வருமா? கோமாளி வந்துட்டுன்னு பாட முடியுமா? நல்லா பாடலே நாட விட மாட்டேங்குது. ரோடு வந்து இடம் கூப்பிடுவேன். யாருமே விட மாட்டாங்க. அதனாலதான் அதை நீயே வாசிக்க, நான் வாசிக்கிற விட்டுட்டேன். தாளம் அருமை என்பார் கரா அவர்களுக்கு தாளம் சேர்த்துக் கொள்ளலாம். நடித்துக் கொள்ளலாம். உங்களுக்கு காத்திருக்கின்றேன். உங்கள் அன்பை மாதிரி என்று பேர் காத்துக் கொண்டிருக்கும் உங்கள் வீட்டு பிள்ளை ஆர்பி அறிஞனாகினா பப்புன் காமிக்கு பொம்பளை வச்சா அவன் யாரும் கழுதே குதிரை நம்ம தான் அடைச்சானா? நீங்க தானா? என்னோட இன்னைக்கு இறைப்படியாற்ற வந்திருக்கின்றார். சொல்றேன், பறக்காதீங்க. ஆடல் அரசு அபிநய சுற்றி நாட்டிய சொல்றேன்டா. புதுவை சார்ந்த ராணிஸ்ரீ அவர்கள் டான்ஸ் காலை உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள வச்சிருக்க இந்த புள்ளே அப்படியா? நீயாக இவ மனசை கிள்ளாதே கிள்ளலே கிள்ளாதே ஆட கிள்ளலே அடியே அடியே இவனே ஏ வாழ்க்க பாராக்க பிறந்தவளே மாமானு கூப்பிடத்தான் சாமானுக்காசே என்ன தேடி ஒத்துட்டு இல்லையா? அப்ப என்ன சொல்ல போறா இவ, என்ன சொல்ல போறா, என்ன சொல்ல போறா இவ, என்ன சொல்ல போறா, எவ சொல்ல போறா இவ, எப்ப சொல்ல போறா, அடியே அடியே இவனே நீ வாழ்க்கை என்ன சொல்ல போற, என்ன சொல்ல போற, என்ன சொல்ல போற? மாமாம்பா, மச்சாம்பா, அண்ணன்பா, தம்பிம்பா காலையில காரைக்குடி பஸ் ஸ்டாண்ட்ல பேக்கத்துக்கு தோல் போட்டு புதுக்கோட்டை கிளம்பிடுவா. நம்ம வீட்டுல நம்ம நாக்கத்தவ போட்டு தெரிய வேண்டிய நாயாட்ட என்ன செய்ய முடியும்? மிகச்சிறப்பு. மேலும் இந்த நாடகத்தினை அமைத்து கொடுத்த பெருமைக்குரியவர் நாடக அமைப்பாளர் கோவிலிப்பட்டியை சார்ந்த ஏ ராயப்பன் நன்னார் அவர்கள் நாடகத்தை அமைத்திருக்கிறார்கள். இந்த நாடகம் மாத்திரமல்ல, வேறு எந்த நாடகமாக இருந்தாலும் சிறந்த நிலையில் கொண்டு சிறப்பாக நாடகத்துக்கு தெரிவித்துக் கொண்டு நாடகத்தை காண உங்கள் அனைவரும் வருகிற அன்போடு வரவேற்கிறார்கள். கோவிலிப்பட்டி தூரப்பட்டி கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் என்று தெரிவித்து இந்த நாடகம் மிகச் சிறந்த முறையிலே அமைவதற்காக மிக அற்புதமான முறையிலே ஒலிபெருக்கி அமைத்து பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஒலி அண்ட் ஒளி அமைப்பு ஈஸ்வரி ஆடியோஸ், ஆலவிளாம்பட்டி கிளை கல்லல் உரிமை அன்னார் மணி அன்னார்கள் அவர்களை தேர்ந்தெடுத்து எப்படி பாட்டு பார்த்தீங்களா? சாய் பாட்டு, அப்புறம் அடுத்தடுத்து பழைய பாடல்கள், மெலோடி சாங்க எல்லாம் அருமையாக போட்டாங்க. சிறப்பான ஒலிபெருக்கி. இந்த மைக் செட்டை பார்க்கும்போது எனக்கு மனசுல ஒரு சந்தோஷம், ஒரு பிரமிப்பு, ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இவ்வளவு ஜாமான்கள்லாம் நாங்க வந்த புதுசும் இல்லை. மைக் செட்னாக்கா ரெண்டு குண்டு பருப்பு தொங்கும், ஒரு ஆம்பிள் தீப்பெட்டி ஆட்டம் முன்னாடி வச்சிருப்பாங்க, அவ்வளவுதான். 2 மைக்கு தான், பெட்டிக்காருக்கு ஒரு மைக்கு, மேடைக்கு ஒரு மைக்கு, அவ்வளவுதான். ஆல்ரவுண்டு மிருதங்கத்துக்குலாம் மைக் கிடையாது. இப்ப பாரு அண்ணன் பாரு பார்த்தா இரவு பகலாக்கி வச்சிருக்காரு. லைட்ல ஜோடிச்சிருக்காங்க. உங்களுக்கு ஜாமான் மிக்சர் போர்டு, அதுலயே அவர் அண்ணன் பாட்டு போட்டதும் தெரியல, ஆஃப் பண்ணதும் தெரியல. எப்படி பார்த்தீங்களா? சைஸா அப்படின்னா பாட்டு வந்துச்சு, இப்படி இறக்குனாலும் வேலை முடிஞ்சு வச்சு. அது ஜாமான் இருக்கிறது பெருசுல, அதை ஆப்ரேட் பண்ண தெரியணும், அதுதான் முக்கியம். எனக்கும் ஜாமான் இருக்குன்னு வச்சுக்கிட்டு தெரிஞ்சோம்னா என்ன பண்றது? எந்த ஜாமான் இருக்கு பிரயோஜனம் இல்லை. ஆனா முதல்ல எல்லாம் பாட்டு போடுறதுக்காகவே ஒரு மிஷின் கொண்டு வருவாங்க கையில. அதுக்கு பேரு கிராம் போன் இருக்காரு. அது எப்படி இருக்கும்னா சாப்பாடு தட்டு மாதிரி கருப்பு கருப்பா ரவுண்ட் ரவுண்டா தட்டு வச்சிருப்பாங்க. அதை தூக்கி அதில் மாட்டி சாவி கொடுக்கணும், சுத்தணும், கரெக்டு 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 சுத்தி விட்டோன்னு வரும் பாட்டு. மருதமலை மகமணி முருகையா என்ன எழுத்துருச்சு? சாவி தீர்ந்து போகும். முடியாத பையன் ஜெனரேட்டர் கிடந்து திட்டு 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 ஒடியா சுத்துறான். இதுல என்ன வேடிக்கைன்னா சாவி கொடுக்கறது மட்டும் இல்ல, அதுல ஊசி இருக்கும், கரெக்டா அந்த பாயிண்ட்ல வைக்கணும். அந்த கரெக்டா பாயிண்ட்ல ஊசி வச்சா தான் பாட்டு ஒழுங்கா இருக்கும். கொஞ்சம் ஊசி நகர்ந்தாலும் பாட்டு டிஃபரெண்டா கேட்கும். மதுரை ஜோபு பாடினாலும் அப்படித்தான் இருக்கும், டிஎம் சவுந்தரராஜன் பாடினாலும் அப்படித்தான் இருக்கும். மேட்ரு ஊசியில தான் இருக்கு. அதை பாயிண்ட் பார்த்து வைக்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். கண்டிப்பா இது நாகரிகத்துல அப்படியே மாறுச்சு. எப்படி வர தூக்கி போடுறாங்களா? அடுத்து சிடி பிளேயர் ஒன்று கொண்டு வந்தேன். இந்த சிடி பிளேயர் என்னன்னா, இந்த பெரிய சாப்பாடு தட்டை சின்ன வெஞ்சர தட்டா அறுத்து விட்டாங்க, சின்ன ரவுண்டு. அதுக்கு ஒரு நெக்லஸ் டப்பா மாதிரி டப்பா கொடுத்துருப்பேன்.
அதில் ஒரு பட்டம் அப்படி அமுக்கணுன்னே உள்ளே இருந்து ஒரு தட்டு வெளியே தள்ளும் பதக்கம். இந்த தட்டை தூக்கி வச்சு அமுக்கிட்டோம்னா குழப்பம் உள்ள எடுத்துக்கிறோம், உடனே பாட்டு வந்துடும். இப்போ அதுவும் நாகரிகத்திலும் மாறிச்சு. எப்படி இந்த சுண்டு வரல பாதி தான் இருக்கு. பெண் டிரைவர் நான் திருப்பதி போகும்போது வீட்டில் பாட்டு போட்டு விட்டு போனேன். திருப்பதி போயிட்டு வர வரைக்கும் பாடிக்கிட்டு இருக்கேன். நம்முடைய பாட்டை எப்படி உள்ள அமைக்க ஏற்றுனாங்கன்னு தெரியல. காரணம் இது பூரா நாகரிகத்துடைய வளர்ச்சி. கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே வருது பாருங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. அப்போல்லாம் போட்டோகிராஃபர்கள்லாம் ஃபிலிம் ரோல் போட்டு தான் போட்டோ எடுத்தாங்க. கொட்டாக்னு ஒரு கம்பெனி இருந்துச்சு. அந்த கம்பெனி அப்படி இல்லை. ஃபிலிம் ரோலுக்கும் வேலை இல்லை. இப்போ பூரா கார்டு தான் உள்ள சொல்லுறான். வேணும்னா வச்சுக்கிறேன், வேணாட்டி அழைச்சிடறேன், திரும்ப திரும்ப அதில் வச்சுக்கிறான். எவ்வளோ சோரியம் வந்துச்சு பார்த்தியா? இப்போ இது நாகரிகத்தில் மாறின மாதிரி ஒன்றொன்னா மாறிட்டே வந்துச்சு. இந்த நாகரிகத்துடைய வளர்ச்சி நல்லதா கெட்டதா? இப்போ இதுதான் பாயிண்ட். கண்டிப்பா நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. எப்படி நல்லது இருக்கு கெட்டது? சின்ன உதாரணம், நம்ம சின்ன பிள்ளையா இருக்கல புது ட்ரெஸ் வேணும்னு கேட்கறதா இருந்தா வீட்டில் 3 தரம் கேட்கலாம் வருஷத்துக்கு. ஒன்று தீபாவளி, இன்னொன்று பொங்கல், இன்னொன்று ஊர் திருவிழா. அவ்வளோதான். அதுக்கடையில் கேட்டால் கிடைக்காது, அடிதான் கிடைக்கும். ஆனால் இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க வாரத்துக்கு 4 ட்ரெஸ் எடுக்கிறாங்க. ஏன்னு கேட்க முடியாது. தீபாவளிக்கு துணி வேணும்னா 1 மாசத்துக்கு முன்னாடி இருந்து அழுகணும். காலை தேய்க்கணும், உருளணும், கதறணும். நான்லாம் அரிச்சந்திரனை காட்டில் அழுவேன், தேமி தேமி அழுவேன். அப்படியெல்லாம் அழுதாத்தான் தீபாவளிக்கு 2 நாள் இருக்க கூட்டிட்டு போவாங்க. எங்க சவுளி கிடைக்கல, சந்தைக்கு. காய்கறி வாங்கல சுரேஷ். சந்தையில கட்டல்ல போட்டு வச்சிருப்பேன் பழைய துணி, எனக்கா நெட் நெட்டா. அதுல போய் நம்ம அப்பா எடுத்து அப்படியே தேய்ச்சி தேய்ச்சி பார்ப்பேன். கிளியாத துணி இருக்கா அப்பாமே. தார்பாயிலே டவுசர் தைச்சாலும் குண்டியில் கிழிச்சு விட்டு வருவோம் நம்ம. இதுல எங்கிட்டு கிளியாம இருக்கு? அதுல துணியை எடுத்து இதுல சட்டைக்கு ஒரு 1.5 மீட்டர் கிளி, டவுசருக்கு ஒரு 2 மீட்டர் கிளி கிழிச்சு கொண்டு போய் டெய்லர்ட்ட கொடுத்து அளவு எடுக்கும் போது கேட்பாரு, எப்பா டவுசருக்கு எவ்வளவு கூலி, பேண்ட்டுக்கு எவ்வளவு கூலி? அப்பா அப்பா ப்ளீஸ்ப்பா பேண்ட்டுப்பான்னு அழுவான். அப்போ பேண்ட்டே போட்டது கிடையாது. அவன் டெய்லர் சொல்லுவான் பேண்ட்டுனா 20 ரூபா, டவுசர்னா 10 ரூபாமே. அப்போ நம்ம அப்பா சொல்லுவான் வேணாம்ப்பா டவுசரே தெய், இறக்க மட்டும் இது வரைக்கும் வையுமே. அப்போ அதுக்கு பேர் என்ன? அதான் பேண்ட்டு. அதான் நம்ம அப்பனுடைய டெக்னிக்கு. பிள்ளையுடைய ஆசையும் நிறைவேறணும், நம்ம வறுமைக்குள்ளேயும் சமாளிக்கணுங்கிறதுக்காக வறுமையும் செம்மையாக வாழ்ந்த காலம். அந்த டெய்லர் எப்படான்னா இந்த தீபாவளிக்கு கொடுத்தோம்னா அடுத்த தீபாவளிக்கு தான் தைச்சு கொடுப்பேன். ஏன் என்ன பண்ண ஊருக்கு வருது எப்படியா யார்ட்டு போகணும் கதையா? இதில் தினம் பள்ளிக்கூடம் போகும்போது அவன் கடையை முறைச்சு பார்த்துக்கிட்டே போகணும். தைச்சிட்டானா இல்லையா, தைச்சிட்டானா இல்லை. எவன் துணியை தைச்சாலும் நம்ம துணியை தைக்கிற மாதிரியே தெரியும். அது ஒரு ஏக்கம். அதுவும் நாகரிகத்தில் மாறுச்சு. எப்படி துணியை எடுக்க வேண்டாம், கிழிக்க வேண்டாம், தைக்க வேண்டாம், ரெடிமேட் ட்ரெஸ். அப்படியே கடைக்கு போக வேண்டியது. பேண்ட் வேணும்னே சைஸு 38 வாங்கிக்க, சட்டை 42 வாங்கிக்க. ஆனால் கரெக்டாக சொல்லி வாங்கணும். வீட்டுக்கு கொண்டு போயிட்டு திரும்ப வந்தால் எடுக்க மாட்டோம். நீ மைய தடவை, சந்திரத்து தடவை, சுண்ணாம்பு தடவை நமக்கு தேவையாம. இதுவும் நாகரிகத்தில் மாறுச்சு. எப்படி சைஸே சொல்ல வேண்டாம். கடைக்கு போக ஆனால் பேண்ட் வேணும், சைஸ் தெரியாது. ஒன்றும் இல்லை வாயா 10 பேண்ட்டை கையில் கொடுப்பேன். மேலே ஒரு ரூம் இருக்கு, போய் போட்டு பாரு. எது சேருதோ எடுத்துக்க, சேராததை கொடுத்துரும். நம்ம ஒன்றெல்லாம் போடலாம் கலட்டலாம், போடலாம் கலட்டலாம். எதெல்லாம் கலட்டி கொடுத்தோமோ அதை பூரா உதறி கவரில் வச்சு புது ட்ரெஸ்ன்னு இன்னொருத்தன் எடுத்துருவேன். இதை போடுறவன் குண்டி எழுவனும் போடுவேன், முடி எழுவான்னு போடுவேன், ஜனங்க பிடிச்சவன் போடுவேன், குளிச்சவன் போடுவேன், குளிக்காதவன் போடுவேன். அதை இன்னொருத்தர் வாங்கிட்டு போய் சாமிகிட்ட வச்சு கும்பிடுவேன். இதே சாமி ட்ரெஸ் வருஷம் எனக்கு கிடைக்கணும் சாமி. எவ்வளோ முட்டாத்தனம் பார்த்தீங்களா? இவ்வளவு ஏன் நகை கடைக்கு போங்க, 10 பவுன் சங்கிலினாலும் கழுத்துல போடலாம், வேணும்னா கழட்டிடலாம். மோதிரமா இதுல போடு, இதுல போடு, இதுல போடு, எதுலையும் போடு. சரிம்மா சேர்ந்தா இடத்துக்கு சேராட்டி கொடுத்துரும். செருப்பு கடை காலில் போடலாம், வேணாம்னா கழட்டி கொடுத்தோம்னா டப்டம் தட்டி ஆணில் மாட்டிக்கலாம். அப்பதான் நான் நினைச்சேன் இனிமேல் இந்த உலகத்துல எல்லாமே போட்டு பார்த்து தான் எடுக்கிற மாதிரி வரும் போல இருக்கு அப்படின்னு நினைக்கிற நேரம் எங்க அப்பா என்னைய பொண்ணு பார்க்க கூட்டிட்டு போறார். அந்த வீட்டுல 5 பொம்பளை பிள்ளை நிக்குது வரிசையா. சரி 2 வருஷத்துக்கு ஒரு படம் ரிலீஸ் பண்ணிருப்பான் போல இருக்கு. அந்த ஆளு அதே வேலையா இருந்திருப்பா போல. 17, 19, 21, 23, 25 நிக்குது. பார்த்த உடனே எனக்கு 5 பொம்பளை பிள்ளையா தெரியல. எந்த மாதிரி தெரிஞ்சு? 5 பேண்ட் மாதிரியே தெரியுது என் கண்ணுக்கு. நான் அப்பதான் நினைச்சேன், மாமனார்ட்ட கேட்டேன் மேல ரூம் இருக்கா மாமான்னு கேட்டேன். இந்த ஜவுளி கடையில மாதிரியே. அந்த ஆளுக்கு நான் எதுக்கு கேட்டோம்னு தெரியல. சரி இருக்கு மாப்பிள்ள ஏசி போட்டிருக்கேன். அப்ப இந்த 5 பிள்ளையும் மேல அனுப்புங்க, போட்டு பார்த்துட்டு எது சேருதோ அதை எடுத்துக்கிட்டு பாக்கி பிள்ளை கீழே அனுப்புறேன்னு. அதுக்கு அந்த ஆள் சொன்னேன், அது ஆத்தாளி அனுப்புறேன் போட்டு பார்க்குறியா? நீங்க என்ன சொன்னீங்க? விட்டாம ஒரு அடி செருப்புல எனக்கு. நான் கேட்டது தப்பா பெரியவர்களே? 6 மாசமோ 1 வருஷமோ போட்டுட்டு கிழிக்கிற டவுசரையும் சட்டையும் போட்டு பார்த்து எடுக்கும்போது காலம் முழுக்க குடிக்கிற மன்ற பொண்டாட்டியை போட்டு பார்த்து எடுத்தா தப்பான்னே. அப்பதான் அந்த ஆள் சொன்னேன், தப்பு இல்லை,
நீ வர்றதுக்கு முன்னாடி 10 பேர் இது மாதிரி வந்து போட்டு பார்த்துட்டு கலட்டி போட்டு போயிருந்தான்னா உனக்கு சௌரியமான்னு கேட்டேன். அப்பதான் சுருக்குன்னு குத்துச்சு. எவ்வளவு நாகரிகம் வந்தாலும் நம் கலாச்சாரத்திலிருந்து தவறுனால் நாடும் வீடும் குட்டிச்சவரா போகும். 50,000 ரூபாய்க்கு செருப்பு வாங்கினாலும் காலில் தான் போடலாம், வாசல்ல தான் கலக்கலாம். 50 பைசாக்கு குங்குமம் வாங்கினாலும் நெத்தியில வைக்கலாம், பூஜை ரூமில் வைக்கலாம். அதுதான் நம் தமிழரின் கலாச்சாரம், பண்பாடு என்பதை அன்போடு கூறிக்கொண்டு மீண்டும் உங்களை அடுத்த காட்சியில் சந்திக்கும் வரை பிரியா வடிவரை நன்றி இருக்கிறது. வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லோருமே நல்லா இருக்கும். தமிழ்நாடு